ஹாய் வீவர்ஸ். மாலையும் கழுத்துமா ரேவதி உட்காந்துருக்காங்க. ரேவதியை நம்ம கார்த்தியும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாலையும் கழுத்துமா ரேவதி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே ஆடி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலை தான் ஒரு சான்ஸு. கண்டிப்பாக ரேவதியை இதே சூழ்நிலையில் அக்காவிட்ட நல்லா சொல்லி கொடுத்து அக்காவை ஏதாவது பண்ண வைக்கணும், இவனையும் ரேவதியும் ஏதாவது பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே திட்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா மாலையும் கழுத்துமா ரேவதியும் கார்த்தி இருக்கிறத பார்த்து சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே ரேவதியும் கார்த்தியும் பார்த்துறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் அம்மா இது இல்லைம்மா, மாமா மேலே எந்த தப்பு கிடையாது, என்னோட தப்பு தாம்மா, இல்லாமல் நான் தாம்மா இப்படிலாம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி நீ பேசாமல் இரு, எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, இனி எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா, மாமா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தியை சாமுண்டீஸ்வரி அடிக்க கை ஓங்குறாங்க. ரேவதி அந்த கையை பிடிச்சிடுறாங்க. சந்திரகலாவை ஓங்கி அரைஞ்சிடறாங்க. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.